வந்து அளவு வந்து நான் வந்து 9 அடி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் இந்த பூ பின்னுறதுக்கு கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு. போட்டுருக்கேன். அதனால் 9 அடி வேணாம். 9 1/2 அடி வச்சுக்கோங்க. நான் அதில் 9ன்னு தான் இப்போ சொல்லுவேன். இதில் 9 1/2 அடி வச்சு போட்டிங்கன்னா இந்தமாரி கரெக்டாக நீட்டாகவும் பெருசாகவும் அழகாகவும் வந்துடும். போட்டுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த மாலை தான் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ரோஸு. வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது வந்து 2 பாகமாக போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரே பாகமாக போட முடியல. கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. 2 பாகம் போட்டிருக்கேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட இருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த மாலை எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஒரு பூ மாலை தான் நம்ம பின்ன போகிறோம். அந்த பூ மாலைக்கு வந்து 9 அடியில் வந்து ரோஸில் வந்து 8 ஒயர் எடுத்துருக்கோம். 9 அடியில் 8 ஒயர் எடுத்துருக்கோம். பச்சையில் வந்து 9 அடியில் வந்து 4 ஒயர் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து முல்லை மொட்டில் தான் நம்ம வந்து மாலை போட போகிறோம். முல்லை மொட்டு கூட நான் வந்து போடலை, ஆனால் வந்து ரோஜா மொட்டு கூடையெல்லாம் போட்டிருக்கேன். முல்லை மொட்டு வந்து நான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து வீடியோவில் நான் போட்டு காட்டல. அது எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து நான் வந்து அது மோளுக்கு வந்து நான் அதை பின்னி கொடுத்தேன். அது வந்து பள்ளிக்கூடத்தில் தான் எடுத்துகிட்டு போனால் குத்துது, மேலே குத்துதுன்னுட்டு சொன்னான்னு அதை நான் விரும்பி போடுறதில்ல. இப்போ வந்து சரின்னு நான் அந்த ரோஜா மொட்டுனாலும் கூட குத்தாது, அப்படியே மொட்டு மொட்டாக இருக்கும், அது குத்தாது. அது வந்து இப்போ வந்து இந்த மாலை வந்து நான் போடலான்னு இருக்கிறேன். இந்த மாலை வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர்கிட்ட தான் நான் வந்து காட்டினேன். அவங்க வந்து எனக்கு பின்னி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் பொறுமையாக பின்னி தரேன், ஏன்னா மாலை யாரும் நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம். அவங்க வந்து பின்னி கேட்டாங்க. அவங்க வந்து என்னோடய கூடை எல்லாமே வந்து அவங்க எனக்கு விற்றும் அவங்க வாங்கி அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. என் கூடையே தங்காது, எல்லா கூடையுமே நான் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் எந்த டிசைன் போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்கும், வாங்கிக்குவாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மூடி போட்ட கூட என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. 2 கூட பின்னி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 3 கூட கேட்டிருந்தாங்க. 3 கூடையில் வந்து இன்னும் ஒரு 3 கூட வந்து நான் பின்னி வச்சுட்டேன். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் கிட்னியில் பிரச்சனை ஆகி இறந்துட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப அவங்க போனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் சரியில்லை, இன்னையோட 12 நாள் ஆகுது. சரி, அவங்க முன்னாடி அவங்க போட்டாவுக்கு போட கேட்டாங்க. வேறு யாரோ அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ போட்டாவுக்கு போட இந்த மாலை கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு சரி அவங்க கேட்டாங்க, நம்ம பின்னியே கொடுக்க முடியல, நான் வாங்கிக்கிறேன் போடுங்கன்னு சொன்னவங்க வந்து நான் போட்டே கொடுக்கல. 2 வருஷம் ஆகுது. அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி, அவங்களுக்குனாலும் அந்த அவங்க என்னோடய ஞாபகமாகவே இருக்கட்டும், அவங்க போட்டால் என்றைக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கட்டும்னு நான் இந்த கலர் தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் இது நல்ல கலர் ரோஸ், வந்து நல்ல ரோஸு. பச்சை அதே பச்சை தான், இதில் வீடியோவில் காட்டுறது அதே பச்சை ரோஸு, நல்ல ரோஸு. இந்த ரோஸை தான் அவங்க கேட்டாங்க, ரோஸும் பச்சையும் போட்டு கொடுங்கன்னு. அது அவங்களுக்கே தான் போய் சேர்ற மாதிரி நான் போடுறேன். போட்டு இதை கொடுப்போம். நான் இதுக்கு வந்து சும்மா காசுலாம் வாங்காமல் என் ஞாபகமாக இருக்கட்டுமே கொடுத்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக 12 நாள் ஆகுது அவங்களுக்கு. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து முல்லை மொட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அளவு வந்து ரோஸில் வந்து ஒரு பக்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு பக்கத்துக்கு வந்து ரோஸில் 8 ஒயரு 9 அடியில் வெட்டிக்கங்க. ஏன்னா தாராளமாக இருக்கணும். அதுக்காகவே வந்து 9 அடி நான் வெட்டியிருக்கிறேன். 9 அடி வெட்டிக்கங்க. நீங்கள் சாமி போட்டாவுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் போடுவீங்க, அதனால் நீங்கள் வெட்டிக்கங்க. அதேமாரி பச்சையில் வந்து 4 ஒயரு 9 அடியில் வெட்டிக்கங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். முல்லை மொட்டு வந்து நம்ம ரோஜாலாம் நிறையா போட்டிருக்கோம். இதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டாதது. இங்கே பாருங்கள், 2ஆக மடிச்சுக்கணும், சமமாக மடிச்சுக்கிட்டு இது மேலே இதை தூக்கி இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கங்க, இறுக்கமாக பிடிச்சிட்டு இதை இருக்குது பாருங்கள். இந்த ஒயரு இடது பக்கமாக தான் உள்ள ஒயரை எடுத்து இந்த லுக்கில் போடணும். போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கங்க. போடுற நீங்கள் இப்படி பிடிச்சிக்கங்க, ஏன்னா சிக்கிப்படும். இது வந்து 2ஆவது ஒயரு இடது பக்கமாக உள்ளது தான் எடுக்கணும். எடுத்து இப்படி போட்டு 2 லூப்புலையும் நம்ம வந்து சொருவிக்கணும். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப இழுக்க வேணாம், இழுக்காமல் இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்தா ரோஜா வந்து தெரியாது. நல்ல ரோஸ் இது. இப்படி போட்டுக்கிட்டு மறுபடி 2 ஒயரை எடுத்து அதே மாரியே நம்ம போடணும். நான் இந்த கையில் ஒயர் பிடிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு நல்லா தான் தெரியுற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது மேலே வச்சு இப்படி மாட்டிக்கணும். மாட்டி அம்மா எடுத்துக்கிட்டு இதை வரணும். இந்த ஒயரை வந்து இடது பக்கம் கொண்டு போய்
இந்த லூப்பில் போடணும். இப்போ வந்து இது வந்து இடது பக்கமே தான் இருக்குது. அதை எடுத்து 2 லூப்லேயும் போட்டுடணும். இதாங்க முல்லை மொட்டு. பலாமுள் முடிச்சின்னு வர சொல்லுவாங்க. நான் வந்து முல்லை மொட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதேமாரி போட்டுக்கிட்டு இந்த எல்லா ஒயருமே அந்தமாரி போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு 2 ஒயர் நான் போட்டு காட்டியிருக்கேன். இந்த 2ஐயும் எப்படி நான் ஜாயிண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இவருக்கு இப்படியும் வச்சுக்கணும். இந்த 2 கிராஸும் இந்த 2 கிராஸும் வச்சுட்டு இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இடது பக்கம் இதை இடது பக்கம் அப்படியே வளைச்சிக்கிறோம். வளைச்சி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வழுக்கும். மறுபடியும் இந்த ஒயரையும் இடது பக்கம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இது உள்ளே மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் நம்ம போட்டுரும். போட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் எப்போ போட்டாலும் இடது பக்கமாக ஒயரை வச்சு தான் போடணும். ஜாயிண்ட் பண்ணும் போதும் இடது பக்கமாக வச்சு தான் ஜாயிண்ட் பண்ணணும். இப்போ இப்படி தெளிப்புக்கணும். ரொம்ப இழுக்க வேணாம், அப்படியே பூ மாதிரி வரணும். அதுக்காக இதை இடது பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயரை இப்படி இடது பக்கம் வச்சு இது உள்ள மாட்டிடணும். மாட்டி இந்த லூப்பில் இதை போட்டு இது 2ஐயும் எடுத்து இந்த லூப்பில் போட்டணும். இதாங்க இதேமாரி தான் நம்ம பின்னணும். இப்போ வந்து 2 ஒயரு 4 ஒயர் எடுத்து உங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். போட்டுட்டு ஜாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி பாக்கி ஒயரெல்லாம் நான் வந்து இதேமாரி போட்டு வச்சுக்கிட்டு அதை 2ஐயும் மாலைக்கு எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் காட்டுறேன். இப்படி தான் போட்டுவோம். இப்படி போட்டால் தான் அதை பாருங்கள் அப்படியே விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதை 4 போட்டேன்னா அடுத்த ஒயர் 4 இருக்குது. அதை நான் போட்டுக்கிட்டு இந்த பச்சையும் நான் அதேமாரியே போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜாயின் பண்ணும்போது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த 4 ஒயரையும் நான் வந்து 2 முடிச்சு போட்டு மேலேயும் கீழேயும் போட்டுட்டேன். இந்த 4 ஒயர்லையும் போட்டால் மொத்தம் இது 8 ஒயரையும் இது போட்டுட்டேன். இதை ஒரு மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணிட்டேன், போட்டு ஜாயின் பண்ணாமல் தான் இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து 1 இது 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அதை இப்போ நான் இது 2 ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ஒயரை எடுத்து அப்படியே இடது பக்கமாக அப்படி வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுக்கிறோம். மடித்து இது உள்ளே இது தூக்கி போட்டுரும். ஜாயின் பண்ணும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் கரெக்டாக வந்துடும். போட்டு இதை இடது பக்கம் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி வரும். பெறலாமல் அப்படி எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க மாலையெல்லாம். நான் வந்து போடுறோமே உங்களுக்கு போட்டு காட்டுவோமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் மாலையெல்லாம் போட்டிருப்பீங்க, போடாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா இது ஒன்றையும் கொஞ்சம் நெருக்கிக்கோங்க. நெருக்கி போட்டாலும் ரொம்ப இழுக்காமல் இப்படி போட்டுருங்க. அப்போ தான் ரோஜா மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே இதை பரட்டிக்கணும். பரட்டிக்கிட்டு இதை இடது பக்கம் வச்சு இது உள்ள மாட்டிடும். மாட்டி வச்சுட்டு இந்த லூப்பில் போட்டு இந்த 2 லூப்லேயும் ஜாயின் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நெருக்கிறதுக்கு. அப்புறம் கரெக்டாக போட்டுடலாம். அப்புறம் மேலெல்லாம் அழகாக போட்டு வந்துடலாம். வச்சுட்டா இப்போ இது என்ன பண்ணுறோம், இப்படியே திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல வந்து 4 போட்டிருக்கோமே அதை வந்து ஜாயின் பண்ணுவோம். கிராஸாக போகிறதுல எந்த ஒயர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இதில் கிராஸாக போகணும். அப்படி இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா இடது கை பக்கமாக வளைச்சிடுங்க. கிராஸாக அது ஒருக்கு பாருங்கள், மாற்றி போட்டுறாதீங்க. கிராஸாக போகிற இடத்த அப்படியே பிடிச்சிக்கிட்டு இடது பக்கமாக அப்படி வச்சு இந்த லூப்புள்ள இது போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயர் எடுத்து
அப்படியே அப்படியே திருப்பிக்கிட்டு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் இன்னொரு பச்சை இருக்கா, அதை வந்து இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதேமாரி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு இதை மடித்து விட்டுட்டு இதில் வந்து இதை இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு இது உள்ள போட்டு இதை இழுத்தோம். இப்படி சுற்றின மாதிரி தான் போடணும். இதை ஒயரை பரட்டி விட்டுக்கிட்டு போடுங்க. ஒயர் பெறலும். மணி பேக்கலாம் என்னட்டு அவங்க நிறையா வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மயில் கலரில் நான் பின்னி கொடுத்துருந்தேன். அதேமாரி மவுளுக்கு வேணும் அதே கலரில் நாங்கள் மணி பேக்கு பின்ன சொல்லியிருந்தாங்க. இந்த கூடையோடு நான் வாங்கிக்கிறேன்னு. அதோட நான் மணி பேக்கு பின்னில் இந்த கூடையை முடிச்சுட்டு பின்னுவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பொண்ணுகிட்ட அப்புறம் சொன்னேன், நீங்கள் அப்புறம் வாங்குறீங்க அதையே வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க அப்படின்னு. அவங்க தான் நிறையா வாங்குவாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னொன்னே நானும் பள்ளியிலலாம் நேர்ந்துக்கிட்டேன். நல்லா போயிடணுன்னா வேணுமா இந்தமாரி ஆகிட்டு. இது கொஞ்சம் பிறந்தாலும் இதாகிடும். இந்த இதுதான் அப்படி ஒரு சுற்று வரது தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மேலே பின்னுறதுலாம் ஈஸியாக பின்னிடலாம். இதுக்கு வந்து 1.5 கண்டு செலவாகும். ரோஸில் வந்து ஒரு 3/4 கண்டும் வந்துடும், இதில் ஒரு 1/2 கண்டும் வந்துடும். கூடையெல்லாம் நான் எப்படி விற்க போகிறேன்னே தெரியல. பெருசு பெருசாக பின்னிட்டேன். இது எப்படி பின்னுறதுன்னு எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். நிறையா வீடியோ ஓடுனாலும் யூடியூப்பில் காசு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அப்படி இருந்தாலும் எல்லாம் இதை சமாளிச்சிடலாம். கூட விற்றாலும் பரவாயில்லன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அதுவும் வந்து பாடில்லை. வரும்னு சொல்கிறாங்க. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். 2-3 வருஷம் ஆக போகுது நான் போட்டு. நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தானே இதாகும். பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. லைக்கும் நிறையா போடணும். இப்படி தான் நெருக்கிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இங்கே ஒரு பச்சை போய்ட்டுருக்கோம். 2 ரோஸு ஒரு பச்சை, அப்புறம் 2 ரோஸு ஒரு பச்சை, இப்படி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இதை ரெண்டையும் வந்து ஜாயிண்ட் பண்ணுறோம். இந்த 2 ஒயரையும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. அந்த 2 ஒயரையும் எடுத்துக்கணும். அப்புறம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க, முன்ன பின்ன வராமல். சரி, இதில் இந்த பச்சை, இந்த ரோஸு, இது அந்த சைடை என்ன பண்ணுறோன்னாக்கா நான் வந்து இதை வந்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பின்னி காட்டணும். இதை முடிச்சு போட்டோம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மாற்றி பின்னாமல் இந்த ஒரு சைடே நம்ம முடிச்சு போட்டோமா, இந்த ஒரு சைடு இருக்குது பாருங்க. இந்த சைடில் உள்ள ரோஸையும் இந்த சைடில் உள்ள ஒரு பச்சையும் அப்படியே எடுக்கிறோம். இதெல்லாம் அந்தாண்ட உள்ள ஒயரு. இப்போ பாருங்கள் தெரியுதா, இந்த பக்கத்துக்கு வந்து நான் முடிச்சு போட்டுட்டேன். அதோட சென்ட்ரு ஒயர் வந்து தோற்று பாருங்க. இதுதான் சென்ட்ரு ஒயரு. இது வந்து இந்த இடத்துல முடிச்சு போட்டேன். இதில் தான் நம்ம பின்ன போகிறோம். கவனமாக பாருங்கள். நான் வந்து கரெக்டாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இங்கே பாருங்கள்,
இதை ரெண்டையும் எப்பொழுதும் போல் இடது பக்கம் வளைச்சி இதையும் இடது பக்கம் வளைச்சி இந்த ஒயரை அது உள்ளே விட்டுட்டு இந்த பச்சையை எடுத்து இது உள்ள போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மாறி இப்படி தூக்கி இது ரெண்டு இந்த ஒரு சுத்த வண்டி கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கூட நம்ம வந்து லூஸாக போட்டுக்கலாம். இதை இப்படி போட்டுட்டோமா, இதை அப்படியே திருப்பிட்டு இதை போட்டிருக்கோம். இந்த ரோஸையும் இந்த பச்சையும் எடுத்து ஒரு நாட்டுக்கு போட்டோம். இப்போ இந்த ரோஸையும் இந்த பச்சையும் எடுத்து போடணும். இதை வந்து அவுத்து விட்டுணும். திக்கு இல்லாமல் கரெக்டாக ஆகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் முடிச்சு போட்டு காட்டினேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சும்மாவே போட்டுக்கோங்க. இதை இடது பக்கம் வச்சு இதையும் இடது பக்கம் வச்சு இது உள்ள அப்புறம் இந்த இப்படி பிடிச்சிக்கிட்டு இது பிடிக்காமல் போட்டால் ரெண்டும் கீழே உள்ள ஒயரும் மேலே வந்துடும். அதுக்கப்புறம்லாம் பிடிச்சிலாம் போடணும் தேவையில்லை. மேலெலாம் இப்போ ஈஸியாக போட்டுடலாம். அதான் இங்கே பாருங்க, இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு பக்கத்தை நம்ம வந்து அப்படியே முடிச்சு போட்டுக்கிறோம். பச்சை ரோஸு இப்படி தான் வரும். இந்த ஒரு பக்கத்தை வந்து நம்ம இப்படியே முடிச்சு போட்டுக்குவோம். ஏன்னா அந்த பக்கம் பின்னும் போது உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். இந்தமாரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து கிராஸாக உள்ள இடத்துலலாம் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் கிராஸாக இருக்கா, அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதுதான். நார்மல் நாட்டுலேயும் இது போடலாம், ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. இது சரியாக வரலன்னா நார்மல் நாட்டில் போட்டுருங்க. இதேமாரி நல்லா ஈஸியாக போட்டுடலாம். இருந்தாலும் இதேமாரி நம்ம போடுறது தான் அழகு. இதிலே வந்து சுத்து ஒயர் வச்சு கூட போடலாம். அது 3 ஒயர் வரும், ரோஜா பூ மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் சிரமம். இதுதான் உங்களுக்கு ஈஸி. அது கொஞ்சம் பூ வந்து பெருசாக வரும். 3 ஒயர் இதுலேருந்து சுத்து ஒயர் வச்சு பின்னுறது. அப்புறம் இது கிராஸ் ஆகும். அந்த இடத்துல இப்படி போட்டுக்கிட்டு வாங்க. இன்னும் ஈஸியாக பின்னுறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்க. இதை போட்டுக்கிட்டு இப்படி போட்டோமா, இதேமாரி தான் போட்டுக்கிட்டு வரணும். உங்களுக்கு வந்து ஈஸியாக பின்னுறதுக்கு இப்படி சுற்றி வந்தால் உங்களுக்கு வந்து கை தான் வலிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா அப்படியே நேராக கூட பின்னுறோமே சைடாக அதேமாரி இது பின்னிக்கிட்டு வாங்க. இது வந்து நம்ம வந்து மாலையாக தான் நம்ம போட போகிறோம். இது கூடையாக நம்ம வந்து பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம போட்டாவுக்கு மாலை போட போகிறோம். அதனால் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதேமாரி லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. லூஸாக இருந்தால் தான் அழகாகவும் இருக்கும். அதனால் கிராஸாகவே போட்டுட்டு வாங்க, ஈஸியாக போட்டுடலாம். நான் அதேமாரி தான் கிராஸாக தான் நான் போட்டிருக்கேன். இது இங்கே இருக்குது. இப்போ தான் சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டோமா, இப்போ வந்து இது மேலே சுற்றி வராமல் இது மேலேயே பாருங்கள். கிராஸாக இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா அந்த எப்படி இன்ட்டு மாதிரி வரும், ப்ளஸ் மாதிரி வருதா, அதுலேயே நம்ம போட்டுக்க வேண்டியது அந்த பாருங்க. அப்புறம் இதை எடுத்து போட்டுருவோம். நான் நிறையா போட்டு காட்டியிருக்கிறேன். வீடியோ வந்து ஓடும். இது வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு தான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒரு 2 வரி பின்னுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒயர் பெருசாக இருக்குல்ல தான். அதுக்கப்புறம் மேலே வந்துடுச்சுன்னா ஈஸியாக பின்னிடலாம். அது நீங்கள் கிராஸாக போட்டிங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக வந்துடும். நான் இப்போ கிராஸாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி போட்டுட்டு இங்கே வரும். அந்தாண்டு போகல, இந்தாண்டு போகாமல் இந்த 2 ஒயரும் கிராஸாக இருக்கா, இதை வந்து நம்ம இப்படி பின்னிக்க வேண்டியது. சுற்றி வராமல் இப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. மாலை தானே உங்களுக்கு எப்படி இருந்தா, லூஸாக இருந்தானா இடைவெளி இருந்தானா நம்ம போட்டாவுக்கு போகிறது.
இடைவெளி இல்லாமையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே இதுமாரி தாங்க வரும் கிராஸாக. இதேமாரி தான் நீங்கள் போடணும். போட்டிருக்கும் போது பாருங்கள் இப்படி வந்துருச்சு வரும். 1 2 3 4 இப்படி வந்துட்டா அதேமாரி இங்கே வரும். இந்த ஒயர்லேருந்து அதேமாரி இப்படி பின்னிக்கிட்டே வரும். பின்னிகிட்டே வந்தால் கிராஸாக வந்துடும். இப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக வந்துடும். கிராஸாக இப்படியே பின்னிக்கிட்டே வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ ஒயர் இருக்கோ இந்த சைடில் பாருங்க, இந்த சைடில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அது வரைக்கும் பின்னுங்க. பின்னிட்டு பாருங்க இவ்வளோ கொஞ்சம் ஒயர் வரும்போது அப்படியே நிப்பாட்டிக்கங்க. நிப்பாட்டிட்டு அது வந்து உள்ளே வந்து நம்ம சொருவோம். உள்ளே வந்து அப்படியே சொறி விட்டுருங்க. ஃபுல்லானாக்கா இது வரைக்கும் எனக்கு ஒயர் நிற்கிது. இது வரைக்கும் உள்ளே சொறி விட்ருக்கேன், உள்ளே தள்ளி விட்ருக்கேன். ஸோ அதுமாரி அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் கட்டையாக இருக்கும் இந்த இதோட. ஏன்னா ரொம்ப நீட்டு இங்கே வேணாம். இங்கே எவ்வளோ வருதோ ஒரு சைடுக்கு அந்த சைடுக்கு அப்படியே ஃபுல்லாகவே இங்கே பின்னிட்டு கொஞ்சோண்டு ஒயர் வரும். அதை வந்து அப்படியே உள்ளே திணிச்சு விட்ருங்க. நான் அந்த சைடு அந்த இது போடும் போது எப்படி உள்ளே சொறி விட்றதுன்னு காட்டுறேன். சொறி விட்ருங்க. இப்படி தான் வரும். நான் அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் நம்ம பின்னிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு தான் நம்ம பின்னணும். கொஞ்சோண்டு பின்னிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ ஒயர் பாருங்கள். இவ்வளோ ஒயர் இது வந்து 1.5 அடி இருக்கும். ஏன்னா இங்கே தாராளமாக இருக்கட்டும் ஒயரு. ஏன்னா கீழே வந்து மணி நான் தொங்க விட போகிறேன். அதுக்காக நான் வந்து இங்கே வந்து 1.5 அடி போல் இருக்கட்டும்னு நான் வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த கணக்காக நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே எல்லாம் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் பின்னிட்டு கொஞ்சோண்டு உள்ளே விடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே பின்னணும். கீழே பின்னும்போது அந்த சைடு பின்னுவோமா, அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இந்த ரோஸோடு நான் முடிச்சிருக்கேன். இந்த ரோஸு அதேமாரி அந்த கீழேயும் அதே ரோஸில் பிடிச்சிருக்கேன். 7 வருது எனக்கு. 1 2 3 4 5 6 7. இந்த 7 அளவுக்கு நீங்கள் பின்னிக்கிட்டு கீழே ஒயரை அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டு முடிச்சுட்டு இந்த சைடும் பின்னிட்டு அதை பாருங்க. இந்த சைடு வந்து பின்னி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஒயரை கொஞ்சோண்டு விட்டு உள்ள சொருகிறதுக்கு வச்சுடுங்க. நான் சொருகிறது எப்படின்னு காட்டுறேன். இங்கே வரும். இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு வந்துடுங்க. இந்த இதை கணக்கு பண்ணிக்கணும். 7னா இதில் எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கணக்கு பண்ணிவிட்டு பாக்கி வந்து அதில் வந்து 4 வந்துச்சுன்னா இதில் 3 போட்டுக்கோங்க. 3 இந்தமாரி 4 மூலையாக இருக்கா அந்தமாரி 3 போட்டுக்கோங்க. 3 போட்டாங்க அதை இதோட நிற்கும். பாக்கி ஒயரெல்லாம் கொஞ்சோண்டு ஒயர் கூட வரும். 1.5 அடி போல் வரும். அது நமக்கு வந்து கீழே வந்து மணிக்கொக்கை பின்னுறதுக்கெல்லாம் தேவைப்படும். அதுமாரி பின்னிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 7 பூ 7 செட்டு. இங்கே 4 வரும், இங்கே 3 வரும். அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன்.